Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இன்னைக்கு இன்னொரு 80s 90s கிட்ஸோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஸ்வீட் பூரிங்க. இது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். சாப்பிட சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாமல் அளவு தெரியாமல் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் பூரி பண்ணுறதுக்கு அரை கப் அளவுக்கு மைதா மாவு, கூடவே அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு. நீங்கள் முழுசாக மைதா மாவில் பண்ணுறதுனா ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் இஷ்டம், ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ண சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர், நல்லா சாஃப்டாக இருக்க பட்டர் எடுத்து மாவில் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கோங்க. இந்த பட்டர் வந்து எல்லா மாவுலேயும் படுற மாதிரி பிசைஞ்சிட்டு பால் மாதிரி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா பால் பிடிக்க வரும். இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி இதை ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா உருக்குன வெண்ணெய் எடுத்து அதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பிசைஞ்சு வச்சுருக்க மாவை ரோலர் வச்சு நல்லா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி மேலே வரமாவு போட்டு தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப லைட்டாக திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பட்டர் மிக்ஸை வந்து இது மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா ரோல் பண்ணிவிட்டு கத்தியை வச்சு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஓவல் ஷேப்பில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா பூரி வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த மாதிரி இருக்க எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த ஆரஞ்சு ஃபுட் கலர் கூட நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட பூரி கலர் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குங்க, அதனால தான் நான் ஆட் பண்ணேன். நீங்கள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/4 கப்லேருந்து 1/3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது வந்து சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு நம்ம லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பூரி எல்லாத்தையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் போல் ஃப்ரை ஆனால் போதும். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை டைரெக்டாக எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாகில் போட்டு உடனே எடுத்துடலாம். நீங்கள் ஊற விடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. மேலே லைட்டாக ஒரு கோட்டிங் மாதிரி இருந்தால் போதுங்க. இது மாதிரி ரிமைனிங் இருக்க எல்லாத்தையும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி பாகில் போட்டு எடுத்து வச்சிடலாம். இது நம்ம சின்ன பிள்ளையில் சாப்பிடும்போது இன்னும் கூட கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்கும். நான் கொஞ்சம் தின்னாவே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் திக்காக பண்ணுறதுனா பண்ணலாம். உள்ளே வந்து நிறைய லேயராக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. இது சாப்பிடும்போது வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நாம் ஸ்கூல் படிக்கும்போது சாப்பிட்டது எப்படி இருக்குன்னா மேலே வந்து அந்த சர்க்கரையோட கட்டி அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பாக கொதிக்க விட்டுட்டு, சொல்லப்போனால் டபுள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு இந்த பூரியை ஆட் பண்ணுங்கள். எப்படி சாரதி இருக்கு? எனக்கு ஒன்று கூட கொஞ்சம், எனக்கு ஒரு கடி, எனக்கு கொஞ்சம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.